ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரொம்ப நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். எஸ், நம்மளோட குக் வித் கோமாளி வந்து 6.4 டிஆர்பி வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி டிஆர்பி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஆரம்பித்த முதல் வாரம், அதாவது லாஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோட டிஆர்பி இந்த வீக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம விஜய் டிவியோட ஹெட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருந்தார், குக் வித் கோமாளி இஸ் பேக் வித் எ பேங் அப்படின்னு சொல்லி. 6.4 டிஆர்பி வாங்கியிருக்காங்க ஓப்பனிங் லான்ச்சிங் வீக்கே. என்னது, விலகிட்டாங்களா? யார் விலகிட்டாங்க, என்ன விலகிட்டாங்க, அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்மளோட ஆக்டர் குரேஷி இருக்காங்க இல்லையா, நாஞ்சில் விஜயன் விலகினதுக்கப்புறமா குரேஷியும் வந்து அந்த ரியாலிட்டி ஷோ விட்டு விலகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரூமர்ஸ் எல்லாம் பரவிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து அந்த ரியாலிட்டி ஷோ விட்டு விலகலை. என்ன காரணம் அப்படி சொல்கிறேன், எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பாலா சார், அதாவது அந்த கிரியேட்டிவ் ஹெட் இருக்காங்க இல்லையா, அவங்க ஷேர் பண்ண அந்த 6.4 டிஆர்பி அந்த ரேட்டிங்கோட போஸ்ட்டை குரேஷி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தார். கண்டிப்பாக அவர் விலகி இருந்தார் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து அவர் ஷேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் விலகலை. நாஞ்சில் விஜயன் விலகினதுக்கப்புறமா சும்மா ரூமர்ஸ் மாதிரி கிளப்பி விட்டுட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குரேஷி வந்து இன்னமும் குக் வித் கோமாளியில் தான் இருக்கார். அவர் வந்து அதுலேருந்து விலகலை. வாழ்த்துக்கள் குக் வித் கோமாளி டீம் எல்லாருக்குமே. நல்ல ஒரு டிஆர்பி வாங்கியிருக்காங்க. இனி வர காலகட்டத்துலேயும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணணும்.